ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்னாலே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ½ அன் ஹவர் முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 90% அளவு குக் ஆனால் போதும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வடித்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 குழிக்க 2 அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு ½ குக் ஆகட்டும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கோஸ் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து 3/4 பாகம் வேகட்டும். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துடலாம். இப்போது ரைஸ் வந்து உடையாமல் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வெங்காயத்தழை தூவி இறக்கிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.